கோல்டு வாங்க சொன்னது ஒரு குத்தமாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, கோல்டு ரேட்டு இன்னும் குறையும், யாரும் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். கோல்டு ரேட்டை வந்து யாராலுமே 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கோல்டு ரேட் எப்போ வேணாலும் குறையலாம், அது ஏறலாம், அது மார்க்கெட்டை பொறுத்து. மோடியே கோல்டு வாங்க வேணாம்னு சொன்னீங்க. ஆனால் அவர் எதுக்காக சொன்னார்னு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன் சொன்னார்னா, இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணுற 90% ஆஃப் கோல்டு வந்து நம்ம டாலரை கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி கொடுக்கும்போது டாலர்ஸ் நிறைய வெளியே போகுது. அதே மாதிரி நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால அந்த டாலர்ஸோட அவுட்ஃப்ளோ குறைக்கிறதுக்கும் நாட்டோட எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே தேவையற்ற தங்கத்தை வாங்குறதும் தேவையற்ற பணத்தை வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே வேண்டாம்னு சொன்னாரே. அதுவும் தற்காலிகமாக ஒரு வருடத்துக்கு மட்டுமே சொன்னாரே தவிர அவர் வந்து கோல்டுக்கு ஃபியூச்சர் இல்லைனோ இப்போ வாங்கினீங்கன்னா நம்ம நாட்டோட எக்கானமியில் ரொம்ப டவுனாக என்ன சொல்ல. அதே மாதிரி தங்கத்தை வந்து நான் உங்களுக்கு கிலோவாவோ இல்லை நீங்கள் போய் 1 crore 2 crore போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு, அதாவது $40-50. இதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான். இப்போ குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன குறைஞ்சா நல்லது. அதே குறையாம அதிகமாயிருச்சுன்னா அப்போ நீங்கள் இப்போ வாங்கின கோல்டு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் ஷார்ட் டர்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரேட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதே நீங்கள் லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரேட்டு ஹையாக தான் போயிருக்கு. ஸோ எப்பயுமே கோல்டு ரேட் வந்து ஷார்ட் டர்மாக பார்க்கக்கூடாது, எப்பயுமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பார்க்கணும். நிறைய பேர் இஎம்ஐல எப்படி கோல்டு வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எஸ்ஜியில் இருந்தீங்கன்னா அது எப்படிங்கிற பிளானை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருவேன். பாய் கைஸ்.